ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கப்பெண்ணி ஆனந்திக்கு ஒரு வழியாக டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால் ஆனந்தி நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனந்திக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, எதுக்காக நம்மகிட்ட இருந்து விலகி விலகி போகிறான்னு சொல்லி அன்பு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் மகேஷும் எதுக்காக ஆனந்தி அன்புவை அவாய்ட் பண்ணணும், அன்புவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஆனந்தி எதுக்காக சொல்லணும். ஒரு காலமும் ஆனந்தி இப்படி சொல்ல மாட்டாளே, நம்மளையே அன்புக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போனவா ஆனந்தி. அன்பு மேலே அவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்த ஆனந்தி எதுக்காக சடனாக மாறி நிற்கணும்னு சொல்லி நம்ம மகேஷுக்கே டவுட்டாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் துளசி என்ட்ரி ஆனாங்க. துளசியும் ஆனந்தி வாழ்க்கையில் ரொம்பவே புயலை கிளப்பல. அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அன்பு ஆனந்தி 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி தன்னுடைய ஆசையை அழிச்சிட்டு அன்புக்காகவும் ஆனந்திக்காகவும் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்புவுக்கு இன்னும் 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைன்னா அன்புவுக்கு கல்யாண யோகமே இல்லாமல் போயிடுன்னு சொல்லி ஜோசிக்காரன் சொன்னதிலிருந்து லலிதம்மா ஆடி போயிட்டாங்க. உடனடியாக ஒரு முடிவு பண்ணாங்க. நமக்கு தான் மருமகள் ஆனந்தி ரெடியாக இருக்காளே, நாம் ஏன் உடனடியாக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, ஆனந்தியை கூப்பிட்டு பேச வேண்டிதான் அப்படின்னு சொல்லி ஆனந்தியை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. இது வரும் ஆனந்தி, உங்கள் அக்கா கோகிலா கல்யாணம் நடந்து முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனந்தி மிரண்டு போயிட்டாங்க. என்னம்மா ஆனந்தி, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன், நீ சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கியே அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை அத்தை, நீங்கள் இப்படி திடீர்னு முடிவு பண்ணுறீங்களே, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது, ஏம்மா, ஓஹோ, நீ உங்கள் அக்கா கல்யாணம் பார்க்கணும், அதுக்கு செலவாகும், அடுத்து உன் கல்யாணம்னா அதுக்கும் செலவாகும், அப்பா அம்மா எப்படி சமாளிப்பான்னு சொல்லி பார்க்குறியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அப்பாவுக்கு ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் உன் கல்யாணம் முழு செலவையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்போ கூட ஆனந்தி சந்தோஷப்படாமல் அப்படியே உருன்னு நின்னாங்க. இதை பார்த்த உடனே லலிதாமாவுக்கு பயங்கர கடுப்பு. ஆனந்தி, என்ன அன்புன்னு சொன்னாவே நீ ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்ப, இப்போ கொஞ்ச நாளாக அன்பு பேர் எடுத்தாலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு வர சொன்னாலையோ உனக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடுது, என்ன விஷயம்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்கள் ரொம்ப என்னை ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ஒரு மாதிரி யோசனை பண்ணாங்க. ஆனந்தி, உன்னை யாரும் ப்ரெஷர் பண்ண கிடையாது, நீ உனக்கு ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க, உங்கள் அக்கா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலையுமே ஆனந்தி பயங்கர கோவப்பட்டாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னை ப்ரெஷர் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைக்கு இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இப்படி என்னை நெருக்கடி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு தேவைன்னா யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி தடாலடியாக பேசிட்டு போகிற ஆனந்தியை பார்த்து அன்புவோட ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போய் பார்த்தாங்க. ஆனந்தியோட இந்த நடவடிக்கை தான் துளசியை ரொம்பவே யோசிக்க வச்சுது. என்னடா, நம்ம மாமா அன்பு மேலே ஆனந்தி உயிருக்கு உயிரான காதலாக இருந்தாங்க, இப்போது வேணும்னா வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்னு சொல்லி துளசி ரொம்பவே யோசனை பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ஆனந்தியை மீட் பண்ணி பேசினாங்க. எனக்கு மொட்டை கடிதத்தை போட்டு நீ தான் வர வச்சு ஆனந்தி, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே என் மாமா அன்பு மேலே உனக்கு பாசம் இல்லாமல் போகுது, என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல துளசிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. ஆனந்திக்கு உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் அன்புவை விட்டு விலகணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் எனக்கு மொட்டை கடிதத்தை போட்டு வர வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஆனந்தி உடம்புக்கு என்ன பிரச்சனை, என் மாமா வேற ஆனந்தின்னு சொல்லி ஆனந்தி இல்லைன்னா நான் இல்லை, இந்த ஜென்மத்தில் ஆனந்தி கூட தான் கல்யாணம், இந்த ஜென்மம் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் ஆனந்தி தான் சொல்லி ஆனந்தின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்னடனா என் மாமா மனசை புரிஞ்சிக்காம தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போகுது, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல துளசி அன்புக்காகவும் ஆனந்திக்காகவும் களம்பிறங்குறாங்க. மகேஷை சந்திச்சு இது போல சார், ஆனந்தி கொஞ்ச நாளாக அன்புவை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அதுதான் துளசி, எனக்கு ஒன்றும் புரியல, ஆனந்தின்னு சொல்லி அன்பு எவ்வளோ உயிராக இருக்காரு, அன்புவையும் ஆனந்தி விட்டு கொடுக்க மாட்டா, இப்போ கொஞ்ச நாளாகவே அன்பு கூட பேசுறது இல்லையா, விலகி போகிறாங்களாம், என்ன காரணம்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல துளசி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆனந்திக்கு ஒன்றும் சத்து குறைபாடோ இல்லை உடம்புல வேறு எது சாதாரண பிரச்சனையும் கிடையாது, அவள் உடம்புல ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறா, அதுவும் இல்லாமல் அதை சொன்னால் பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி தான் இப்போது அன்புவை விட்டு விலக பார்க்குறா, இது உங்களுக்கு புரியலையான்னு சொல்லும் பொழுது ஓகே துளசி, நீ சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போது துளசியோட ஐடியா பிரகாரம் நம்ம மகேஷ் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சார். அதாவது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாய்க்கும் மெடிக்கல் டெஸ்ட் வைக்கணும், மெடிக்கல் கேம்ப் வச்சா அதில் ஆனந்தி கலந்துக்குவா, அதுக்கப்புறம் அவளுடைய பிளட் சாம்பிளை வச்சு ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி மகேஷ், துளசி, அன்பு எல்லாம் கூட்டணியாக செயல்பட்டாங்க. ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாகணும். கொஞ்ச நாளாகவே அவள் மயக்கம் வருதுங்கிறா, கீழே பொத்துன்னு விழுகிறா, இதெல்லாம் பார்த்தா சாதாரண விஷயம் மாதிரி தெரியல, அவள் ஏதோ போய் சொல்கிறா, அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்திக்கு பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லி அன்பு இந்த இடத்துல கூட ஆனந்தி விட்டு கொடுக்காம ஆனந்தி மேலே உள்ள பாசம் குறையாம, ஆனந்தி நீ தயவு செஞ்சு இந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கோ, உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அப்படி எதுவும் இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லும் பொழுது ஐயோ அன்பு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பன்னு தெரியல, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஏதோ வியாதி இருக்க போல நீங்களாம் கன்சிடர் பண்ணிவிட்டு என்னை
காயப்படுத்தின சொல்லும் பொழுது, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிட்டு இருக்க ஆனந்தி, நான்லாம் கொடுக்கலையா, என் பிளட்டை கொடுத்தேன், அதனால என்ன வரப்போகுது, எனக்கு எது நோய் இருக்குன்னு அர்த்தமா, அப்படிலாம் கிடையாது, நீ ஏன் ஒத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனந்தி முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவளை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது, மயிலன்னு சொன்னால் இறகு போடாது, இவளை அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதுன்னு சொல்லி 4-5 பேர் சேர்ந்து ஆனந்தி அமுக்கி பிடிச்சி இன்னைக்கு பிளட் சாம்பிளை எடுத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆனந்தி மிரண்டு போய் புலம்பிக்கிட்டு கிடக்குறாங்க. காரணம் என்னென்னா, என்னுடைய பிளட் சாம்பிளை டாக்டர் செக் பண்ணால் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடுமே. மகேஷ்க்கு தெரியும், அன்புக்கு தெரியும், ஏன் நான் வேலை செய்கிற கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்னை எப்படி பார்ப்பாங்க, என் கல்யாண வாழ்க்கை நடக்கலான்னு பரவாயில்ல, என் மானம் போகக்கூடாது, என் குடும்ப மானம் போகக்கூடாது, இது எப்படியோ தடுத்து நிறுத்தணுமேன்னு சொல்லி இப்போது ஆனந்தி பரிதவிக்கும் போது இப்போது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அரங்கேற்றமாக போகுது. அதாவது இது போல் மெடிக்கல் கம்ப் பண்ணி ஆனந்தியோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி மித்ரா தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்ச உடனே மித்ரா வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஐயையோ, தேவையில்லாமல் ஆனந்திக்கு பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, இப்போது அவளுக்கு செக் பண்ணி ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் மகேஷ் நமக்கு கிடைக்காம போயிடுவான். ஏன்னா ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சால் நாளைக்கு என்கொயரி பண்ணுவாங்க. அதன் பிறகு யார் இருக்கான்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது மகேஷ் தான் நிற்பான். மகேஷை கண்டிப்பாக ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்குவா, எனக்கு மகேஷ் கிடைக்காம போயிடுவான்னு சொல்லி இப்போ அந்த பிளட்டோட ரிசல்ட் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மித்ராவும் முனைப்பா இருக்காங்க. ஆனந்தியும் காயத்ரி கிட்ட சொல்லும் பொழுது காயத்ரி பதறி போயிட்டாங்க. ஆனந்தி, உன் உண்மை இப்பயே வெளிப்பட போகுது, இதுக்கப்புறம் உன் மான மரியாதை கப்பல் போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லி ஆனந்திக்காக காயத்ரி கிளம்புறாங்க. நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் தில்லராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து அங்கே உள்ள எம்ப்ளாய்க்கு ரத்த சாம்பிள் கொண்டு வந்தீங்களே, அதில் ஆனந்தி அப்படிங்கிற பொண்ணோட ரத்த சாம்பிளை நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, இங்கே பாருங்க அதை சொல்கிறது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அவருடைய ஃப்ரெண்டு மேடம், அவள் நன்மைக்கு சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, அந்த கம்பெனியோட அத்தாரிட்டி அரவிந்தன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதுக்கு இன்சார்ஜ், அவர் சொன்னால் நான் எந்த டெஸ்ட்டும் பண்ண மாட்டேன், நீங்கள் அவரை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இந்த டைமில் மித்ராவும் பரிதவிக்கிறாங்க. ஆனந்தியோட பிளட் ரிசல்ட் வந்து வரக்கூடாது, ஆனந்திக்கு கர்ப்பம் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது, வேறு எதுவும் காரணம்னு சொல்லி வரணும்னு சொல்லி நம்ம மித்ராவும் இப்போது பயந்து நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம மகேஷ் நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லி பயத்தில் நிற்கிறாங்க. இந்த டைமில் தான் ஆனந்திக்கு பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அங்கே உள்ள எல்லா எம்ப்ளாய்க்கும் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கொடுக்கவும் ஆனந்தி பேரை கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல எல்லாரும் ஆனந்தியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனந்திக்கு என்ன வந்திருக்கும், ரிசல்ட்டில் அவளுக்கு என்ன உடம்புல பிரச்சனை சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி அன்பு, மகேஷ் எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்காங்க. ஆனந்தி மிரண்டு போயிட்டு அந்த பிளட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே ஆனந்திக்கு என்ன ஆகும், ஆனந்திக்கு கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி வருமா, இல்லை ஆனந்தி கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி வருமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னும் 2 எபிசோடில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஏற்கனவே ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி டைரக்டர் வந்து 2-3 டாக்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இது போல ஒரு சுச்சுவேஷனை வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே டாக்டர் சொன்னதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறாரா இந்த டைரக்டர் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கிற பிளட் சாம்பிளில் ஆனந்தி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா எல்லாருக்கும் குழப்பமான சூழ்நிலை வரும். அப்போது அந்த 2 டாக்டரும் ஏற்கனவே டெஸ்ட் பண்ண டாக்டர் வந்து யாருடைய ஆளாக இருப்பாங்க, அவங்க யாருடைய பேச்சை கேட்டு ஆனந்தி கர்ப்பம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மிகப்பெரிய குழப்பமான சம்பவம்லாம் வரப்போகுது. இது வரைக்குமே வந்த கதைத்தளத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி மகேஷ் தான் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மறுபடியும் இந்த கர்ப்ப விஷயத்தில் இது போல விளையாட்டு காமிச்சிட்டு இருக்குது. உண்மையிலுமே ஆனந்தி யாரு கூட சேர போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோல கூட மித்ராவோட அம்மா வந்து அரவிந்தனை சந்திச்சு பேசுகிறாங்க. அப்போ அரவிந்தனுக்கும் மித்ரா அம்மாவுக்கும் பயங்கர சண்டை வருது. அதாவது மித்ரா வந்து எப்போ கட்டி தெரிவிங்கன்னு சொல்லி அரவிந்தன் கேட்குறாரு. அதுக்கு வந்து இங்கே பாரு அரவிந்தன், ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. அதாவது மித்ரா உனக்கு கிடையாது, மகேஷ்க்கு தான். மகேஷை மித்ரா ஆசைப்படுறா, லவ் பண்ணுறா போல இருக்கு, எனக்கே தெரியாது, இப்போ தான் தெரிய வந்துச்சு, அதனால் உன் மனசை மாற்றிக்கோன்னு சொல்லி அரவிந்தன் கிட்ட மித்ராவோட அம்மா சொல்லும் பொழுது அரவிந்தன் வந்து பயங்கர கடுப்பாக வரான். ஆண்டி, படித்தவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லாத பேசுகிறீங்க, ஏற்கனவே எனக்கும் மித்ராவுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்கான்னு சொல்லும் பொழுது, ஏய் இங்கே பாரு அரவிந்தன், இந்த காலத்தில் கல்யாண மேடை வரைக்கும் தாலி கட்டுற போகும்போது கூட மாப்பிள்ளை மாறுறாங்க, பொண்ணு மாறுறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆக மொத்தத்தில் நீ இதை பற்றி சம்மந்தமாட்டு பேசாத, எனக்கு மகேஷை பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு மகேஷை பிடிச்சிருக்கு, ஆக மொத்தத்தில் எனக்கு மகேஷ் தான் மருமகன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்கிறத பார்த்தா ஒருவேளை ஆனந்தியோட கர்ப்ப விஷயத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியுது. ஒருவேளை டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஆனந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க நல்லா இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கர்ப்பம்லாம் கிடையாதுன்னு சொல்லி
சொல்லி ரிப்போர்ட் வந்திருந்ததா கண்டிப்பாக ஆனந்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அத்தனை பேர் முன்னாடியும் ஓடி போயிட்டு அன்புவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுவாங்க. அவங்களுடைய அழுகையிலிருந்து ஆனந்தி எந்த அளவுக்கு இத்தனை நாளாக மனசளவில் ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு அவங்க அழுகி அடைச்சி வச்சு இன்னைக்கு பயங்கரமாக அழுகிறாங்கன்னா கண்டிப்பாக ஆனந்தி மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அன்பு நல்லாவே புரிஞ்சுக்குவார். ஆனந்தியை கட்டி பிடிச்சி, ஆனந்தி எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, உனக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆனந்தி சந்தோஷப்படுறதா இல்லை சந்தோஷத்தில் அழுகிறதான்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேச போகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒன்று ஆனந்தி கர்ப்பம்னு சொல்லி ஏற்கனவே ஆனந்தி மனசில் கவலையை உண்டு பண்ண அந்த விஷயத்தை மேலும் கவலை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஆனந்தி கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே காயப்பட்டிருக்கிற ஆனந்திக்கு இன்னைக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு சொல்லி இன்னும் ஒரு சில எபிசோடில் தெரிய வந்துடும். ஆனந்தி கர்ப்பமாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைரக்டர் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த கர்ப்ப விஷயத்தில் விளையாடுற மாதிரி தோணுது, அது இனிமேல் அவர் பண்ணக்கூடாது, இன்னையோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் சிங்கப்பெண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் இனிமே என்னென்ன சம்பவம் நடக்கும், என்னென்ன சம்பவம் நடக்கலாங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.